கன்னியா லக்னம். ஒருவர் கன்னியா லக்னம். அப்ப அந்த ஒருவர் கன்னியா லக்னமாக நேற்று முந்தா நாளோ நினைக்கிறேன், நேத்தோ முந்தா நாளோ ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல வர்றாரு. நான் கேட்கிறேன், நீங்கள் நூல் ஃபேக்டரி வச்சிருக்கிறீங்க, ஏன்னா லக்னாதிபதி வலுவா இருக்கிறார், நூல் ஃபேக்டரி வச்சிருக்கிறீங்க, துணி அதுல செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறேன். 30 செகண்ட் வரைக்கும் மௌனம். குருஜி, நீங்கள் இவ்வளவு துல்லியமாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தாலும் இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. 10ஆம் இடத்தோடு சூரியன் வளர்பிறை சந்திரனாகி அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். இத்தனை டிகிரியில இருக்கிறார். குரு இங்கே பார்க்கிறார். ஆகவே நீங்கள் முதன்மையாக சந்திரன் நூலை குறிக்கக்கூடிய இந்த அமைப்புல இன்னொரு பாவக முனையமும் சொல்லுவேன், இந்த அமைப்புல நீங்க இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒரு பலனை என்னுடைய மாணவர்கள் எதிர்காலத்துல சொல்லியே தீர்வீர்கள் அப்படிங்கிறத அடிச்சு சொல்றேன். இந்த கிளாஸோடைய முடிவுல, இந்த கிளாஸோட முடிவுல அப்படியே பர்ஃபெக்டா அடிச்சு சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த 10ஆம் வீடு. நூல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், துணி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குரு சுக்கிரன், இந்த சந்திரன் சுக்கிரன், இந்த முனை பாவக முனை அமைப்புகள்ல இது, அதாவது நெருப்பு, நிலம், காற்று, இதுதான் உயர்நிலை அமைப்புகளை சொல்லி தரப்போறேன். நீர், இந்த நெருப்பு ராசியில் 10ஆம் இடம் அமைகிறதா, நில ராசியில் 10ஆம் இடம் அமைகிறதா, காற்று ராசியில் உயர்நிலை வகுப்புகள்ல நான் சொல்லக்கூடியது. அதற்கான ஃபண்டமெண்டல் இப்ப பார்ப்போம். நீர் ராசியில் அவர் அமைகிறாரா, இந்த 30 டிகிரிக்குள் எந்தெந்த கிரகங்கள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன, லக்னம் 30 டிகிரியில் எந்த பாவக முனையோடு தொடர்பு கொண்டிருக்கிறது, லக்ன பாவக முனை என்பது என்ன, இந்த லக்ன பாவக முனை என்ன, 10ஆம் பாவக முனை என்ன, இந்த குருவின் தொடர்பு எத்தனை டிகிரிக்குள், இங்கே இவர்கள் இருவருக்கும் 8 டிகிரிக்குள் இருக்கிறதா, 13 டிகிரிக்குள் இருக்கிறதா, 22 டிகிரிக்குள் இருக்கிறதா என்பதை கணித்துத்தான் நான் வெற்றிகரமாக தொழிலை கணிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய, அதாவது தசம பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் பாவகம், உச்சி பாவகம்னு சொல்லுவோம். உச்சி பாவகம், இங்க இருந்து 10ஆம் பாவகம் உச்சி பாதாளம்னு சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் உயர்நிலை வகுப்புல சொல்லித்தரேன். இந்த 10ஆம் பாவத்தை உச்சி திக்பலம்லாம் என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு மனிதன் பகல் நேரத்துல அந்த 12 மணி 1 மணி நேரத்துல அதான் உச்சி பாவம் சொல்றோம்.